வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருஞ்சீரகம், கலோஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. கருஞ்சீரகத்தை பற்றி இன்றைக்கி பார்க்க போகலாம். நைஜெல்லா செட்டைவா அப்படின்னு சொல்லக்கூடிய கருஞ்சீரகம். இதில் வந்து தைமோக்வினான் அப்படிங்கிற ஒரு மூலக்கூறு இருக்குங்க. அது வந்து கேன்சரை எதிர்த்து போராடக்கூடிய சக்தியை வந்து நமக்கு வந்து கொடுக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து சீஸ்னல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் இது வந்து தடுத்து நிறுத்துது. இது ஒரு இம்யூனிட்டி பூஸ்டருங்க. உங்களுக்கு வந்து வயிற்றுக் கோளாறுகள் எது இருந்தாலும் உங்களுக்கு வந்து டைஜஷனுக்கு ரொம்பவே இது ஹெல்ப் பண்ணுது. உங்களுக்கு வந்து சுகர் லெவல் HbA1cன்னு சொல்லக்கூடிய பிளட் சுகர் லெவல் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வரதா இது ஆராய்ச்சியில் நிரூபிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கருஞ்சீரகத்தை நல்லாவே நம்மளோட உணவில் நம்ம ஏற்றுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பேட் கொலஸ்ட்ரால் உங்களுக்கு நிறைய இருக்குது, கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் உங்களுக்கு ரெகுலேட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த கருஞ்சீரகத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். ரெஸ்பிரேட்டரி பிரச்சனை, அதாவது சுவாச பிரச்சனைகள் இருக்குது இல்லைங்களா, நமக்கு சுவாச குழலில் வந்து நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, அழற்சி இருக்குது அப்படின்னும்போது அதுக்கு இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். அதே போல் பெண்களுக்கு வந்து மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டிஸ், அதாவது சரியாக மாதவிடாய் வராமல் கஷ்டப்படுற பெண்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்கும். அவங்க வந்து இதை தொடர்ந்து அவங்க வந்து வெறும் வயிற்றில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பவுடரும் கொஞ்சம் அதோடு சேர்த்து கொஞ்சம் வார்ம் வாட்டரும் ஆட் பண்ணி அவங்க சாப்பிடும்போது அவங்களோட மென்சஸ் வந்து அவங்களுக்கு ரெகுலேட்டடாக அவங்களுக்கு வந்து நார்மல் ஆகுது. அதே போல் உங்களுக்கு வந்து தோலுக்கும் இது ரொம்ப நல்லதுங்க. ஹேர் ஆயில் கூட இதில் ப்ரிப்பேர் பண்ணலாம். நீங்கள் கருஞ்சீரகத்தை நீங்கள் பொடி பண்ணி நீங்கள் வந்து கோகனட் ஆயிலை நீங்கள் வந்து பாயில் பண்ணி கூட நீங்கள் வந்து ஹேர் ஆயில் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தலைமுடி கொட்டுறது, அதுக்கப்புறம் வந்து கொத்தாக முடி கொட்டுற அந்த அலோபேஷியா மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு எல்லாம் வந்து உங்களுக்கு இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து வயிற்றில் நிறைய பூச்சிகள் இருக்கும் இல்லைங்களா, சின்ன குழந்தைங்களுக்கு. அவங்களுக்கு இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் பப்பாளி விதைகளும் கொஞ்சம் இந்த கலோஞ்சி சீட்ஸையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சுடுதண்ணியில் நம்ம குழந்தைங்களுக்கு கொஞ்சம் காலங்கள் நம்ம ஒரு 2-3 நாளைக்கு தொடர்ந்து ஒரு வாரத்தில் 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு இருக்கிற வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த பின்வர்ம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த புழுக்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட மலம் வழியாக அவங்களுக்கு வெளியேறிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே போல் போஸ்ட்மார்ட்டம் டெலிவரி ஆன லேடிஸ்க்கு, பெண்களுக்கு வந்து இது வந்து யூட்ரஸை க்ளீன் பண்ணுற ஒரு அற்புதமான சக்தி இது செய்யுதுங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கர்ப்பப்பையில் இருக்கிற அந்த அழுக்குகள் வெளியேற்றுறதுக்கும் இந்த கருஞ்சீரகத்தை வந்து ஒரு முக்கிய இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணி நம்ம வந்து சமையலில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இதை நீங்கள் வந்து ஃபார்முலேஷன்ஸாக நீங்கள் பார்க்கும்போது ஆயுர்வேதிக்கில் உங்களுக்கு வாயு குளிகா, விரேச்சன குளிகா, கொம்பஞ்சாதி குளிகா, அதுக்கப்புறம் மதன காமேஸ்வர லேகியம், இந்த மாதிரிலாம் நிறைய ஃபார்முலேஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களால் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண முடியலன்னும் போது இந்த மாதிரி ஃபார்முலேஷன்ஸ் இருக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி ஒரு கன்சல்ட்டிங் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு இதுங்க கிருஷ்ண ஜீரகம் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. ஸோ மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.